Grace College of Engineering. Lab code is 8662. Lab name is Mobile Application Development Laboratory. So today the second exercise. Second exercise name is develop an Android application that uses layout managers and event listeners. Layout managers and event listeners functions. கோடிங் பார்த்துடலாம். எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம 2 ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எம்டி ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே போய் 2வது ஆக்டிவிட்டி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ 2 ஆக்டிவிட்டி, இதுதான் நமக்கு வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் வந்து அடுத்த ஆக்டிவிட்டி நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த லேஅவுட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நம்ம வந்து மெயின் ஆக்டிவிட்டியில் வச்சு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூவில் போயிட்டு நியூ ஆக்டிவிட்டி எடுத்தோம்னா நம்ம எத்தனை ஆக்டிவிட்டினாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே இன்னொரு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேஜ், அது கிட்டத்தட்ட ஒரு பேஜ், அந்த பேஜுக்குள்ளே அடுத்த பேஜ், அந்த பேஜ்லேருந்து எதாவது கிளிக் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த பேஜ், அந்த மாதிரி போகுது. சரியா? இதில் வந்து ஸோ 2 ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஏன்னா ஈவெண்ட் லிசனர் அந்த ஃபங்க்ஷன் நம்ம பண்ண போகிறோம். அண்டு லேஅவுட் மேனேஜர்ஸ். ஸோ லேஅவுட், இந்த ஒரு லேஅவுட்லேருந்து இன்னொரு லேஅவுட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இதை வந்து இப்போது நம்மளுடைய XML கோடிங் வந்து டிசைனிங்காக இருக்குது. ஸோ இந்த கோடு இல்லாமல் நம்ம டிசைன் பண்ணுறது எப்படின்னா, இது கோடு, இந்த பேஜை கிளிக் பண்ணால் கோடு கிடைக்கும், இந்த பேஜை கிளிக் பண்ணால் டிசைனிங் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த கோடிங் எழுதுனதுனால இந்த மாதிரி டிசைன் ஆகிருக்கு. ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. அந்த 2 பாக்ஸுக்குள்ளேயும் நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு 2 டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் இருக்குது. எந்த ஆக்டிவிட்டிலனா செகண்ட் ஆக்டிவிட்டி அந்த XML கோடிங்கில். ஓகேவா? ஸோ கோடுங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு கோடிங் பேஜ் வரும். அதுதான் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு லீனியர் லேஅவுட் எடுத்து அந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு ஒரு வெறுமனே நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு மட்டும் நமக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க, நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது 2 ஸ்பிளிட் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா 2மே சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட் ஹாஃபில் கோடிங்ஸ் கிடைக்குது, செகண்ட் ஹாஃபில் டிசைனிங் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஆக்டிவிட்டி XML, இது செகண்ட் ஆக்டிவிட்டியே ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இது மெயின் ஆக்டிவிட்டியுடைய ஜாவா ப்ரோக்ராம், மெயின் ஆக்டிவிட்டியுடைய XML கோடிங். ஸோ இதனுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டிசைன் வந்து நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் ஃபார்ம், நேம், ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ நேம், ரிஜிஸ்டர் நம்பரையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு அது வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடுச்சு. அது என்னது டிஸ்பிளே, ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கும். ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் இது கொடுத்தோம்னா ஸோ நான் செகண்ட் ஆக்டிவிட்டியில் அதை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த நேம் வந்து கிரேஸ், ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இது, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால தான் செகண்ட் ஆக்டிவிட்டியில் அவங்க டிசைன் பண்ணும்போது 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, எம்டியாக இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இன்புட் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியுடைய அவுட்புட்டு தான் இதுக்கு இன்புட்டு. ஸோ ஒரு லேஅவுட்லேருந்து இன்னொரு லேஅவுட்டுக்கு நம்ம போகிறோம், ஒரு ஆக்ஷன்லேருந்து இன்னொரு ஆக்ஷன் ஈவெண்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை ஆக்டிவிட்டினாலும் வச்சுக்கலாம். இதுதான் லீனியர் லேஅவுட். ஒரு லீனியர் லேஅவுட்டுக்குள்ளே ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு லேபிள் பாக்ஸ், 2 லேபிள் பாக்ஸ் வச்சுருக்கோம், 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம், ஒரு டைட்டில் பாக்ஸ் வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு சப்மிட் பட்டன் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம அங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளோட அவுட்புட் தான் இங்கே டிசைன். ஸோ ஒரு டீட்டெயில் ஃபார்ம், இது ஒரு லேஅவுட், இதில் வந்து ஒரு டீட்டெயில் ஃபார்ம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்துக்கலாம். இதனுடைய சைஸாக இருக்கட்டும், பட்டன், இந்த சப்மிட் பட்டனாக இருக்கட்டும், எல்லாமே இதனுடைய டெக்ஸ்ட் சைஸு, கலர்ஸ் எல்லாமே நம்ம இந்த சைடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணோம்னா இது டீட்டெயில் ஃபார்ம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன பாக்ஸ் எடுத்துருக்காங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து அதை வச்சுருக்காங்க. சரியா? இங்கே நேம்னு ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ இது என்னது, இது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். என்ன பாக்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ அதில் வந்து என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, என்ன சைஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். டிக்ளேர்ட் ஆட்ரிபியூட்ஸ், அப்புறம் லேஅவுட், இது எல்லாமே. இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ சப்மிட், இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து பட்டன், இது என்னது சப்மிட்ங்கிறது பட்டன் வச்சுருக்காங்க. இது எந்த லேஅவுட்டுக்குள்ளே இருக்குதுன்னா கிரிட் லேஅவுட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ பட்டன், இந்த பட்டன் எப்படி வைப்பாங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி இங்கே சும்மா கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். அப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் போதும், வந்துடும். டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் நம்ம டிசைன் பண்ணோம், என்னென்ன பாக்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது, பேலட்டில் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், விட்ஜெட், லேஅவுட், இந்த லீனியர் லேஅவுட்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னா இங்கே இருந்தால் இதை கிளிக் பண்ணி இந்த லீனியர் லேஅவுட்டை எடுத்து இதில் வச்சுக்குவாங்க. ஸோ டிசைனிங்கும் பண்ணி நம்ம கோடிங்கை கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன்றுனா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஐடிங்கிறதுல நம்ம வந்து இங்கே செட் பண்ணுறோம். இது நம்மளும் செட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம செட் பண்ணோன்னா அதே நேமை தான் ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கும் கொடுக்கணும். டிஃபால்ட்டாக செட் ஆகிருந்ததுன்னா டிஃபால்ட்டாக செட் ஆகிறதே விட்டுடலாம். அந்த வித்து, ஹைட்டு, ஸோ இந்த இதெல்லாம் நம்ம வந்து இப்படி மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போனோம்னா அதனுடைய ஹைட்டு, வித்து எல்லாமே நமக்கு குறையும், இன்க்ரீஸ் ஆகும், நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொசிஷனுக்கு வேணுமோ அது எல்லாமே சும்மா கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டோம்னா அதனுடைய பொசிஷன், சைஸ் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் டிசைன். இங்கே போய் நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கோடிங்ஸ், இந்த டிசைனை விட்டு நம்ம கோடிங்கில் போயிடலாம். டிசைனில் நம்ம சொன்னது தான் இருக்கும். லேஅவுட்டோடைய மார்ஜின் டாப் வந்து 100 டென்சிட்டி பிக்சல் இருக்குது. பேரண்ட்டோடைய லேஅவுட் மாதிரியே அடுத்த லேஅவுட்டு வித்து, ஹைட் எல்லாமே இருக்குது. ஐடி வந்து என்னுடைய ஐடி வந்து கிரிட் லேஅவுட். ஸோ ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் வச்சுருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ளே ஒரு லீனியர் லேஅவுட், அப்புறம் ஒரு கிரிட் லேஅவுட். லீனியர் லேஅவுட்டில் ஒரு டெக்ஸ்ட் வியூ, அந்த டெக்ஸ்ட் வியூவில் தான் மேலே உள்ள அந்த ஃபஸ்ட் டீட்டெயில் ஃபார்ம் அந்த இது தெரியுது, ஹெட்டிங் வச்சுருக்குறாங்க. ஓகேவா? ஸோ கிரிட் லேஅவுட்டுக்குள்ளே ஒரு என்ன பாக்ஸ் வச்சுருக்குறாங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க, ஒரு எடிட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன மேட்டர் வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எடிட் டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ என்ன வேணுமோ அந்த யாருடைய நேமோ, மெர்சினா மெர்சி, கிரேஸ்னா கிரேஸ், அந்த நேமை கொடுக்கணும். அடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் தான் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறோம். இது வித்து, ஹைட், அது எல்லாமே அதில் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறோம். ஸோ இதோட கிரிட் லேஅவுட் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் வச்சாங்க இல்லையா, லாஸ்ட்டில் சப்மிட்னு ஒரு பட்டன் வச்சாங்க இல்லையா, அதுக்குரிய டேக், இது பட்டனுக்குரிய டேக். ஸோ அந்த பட்டனுடைய டேக்குடைய வித் என்ன, ஹைட் என்ன, அதனுடைய பாட்டமில் இருக்குதா, எங்கே இருக்குது, சென்டரில் இருக்குதா, இந்த மார்ஜின் பாட்டம் என்ன. ஸோ இந்த டிசைனிங் எல்லாமே இதை கோடிங்காக நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு எழுதுறத விட அங்கே போய் டிசைன் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த கோடிங் தன்னால் வந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதோட நம்மளுடைய ரிலேட்டிவ் லேட் முடியுது. ஒரு ரிலேட்டிவ் லேட்டுக்குள்ளே ஒரு கிரிட்டு, லீனியர், ஒரு கிரிட்டுக்குள்ளே பட்டன், இந்த மாதிரி ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு எடிட் பாக்ஸ், ஒரு எடிட் டெக்ஸ்ட் டேக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜாவா ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வந்து நம்மளுடைய பேக்கேஜை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்குது, com.mercy.ex2 அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. இதனுடைய என்னென்ன ஆண்ட்ராய்டு பேக்கேஜஸ், கிளாஸஸ், எல்லா லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு இம்போர்ட் ஆகுது. அப்புறம் விட்ஜெட்ஸ்னாலும் ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த அரே அடாப்டர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது. ஓகேவா?
மெயின் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு கிளாஸ் வந்து ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டிங்கிற சூப்பர் கிளாஸ்லேருந்து டெரைவ் ஆகுது. ஒரு எடிட் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸ், அதுக்கு 2 ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க, அதாவது 2 பேராமீட்டர் E1 E2ன்னு. பட்டனுங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க பிடி. அப்படி ஆப்ஜெக்ட்னு சொல்லலைன்னா வேரியபிள்னு சொல்லிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ், அதில் நேம் ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒரு 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இங்கே வந்து ஜாவாவில் வந்து இந்த ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஜாவாவில் நம்ம எழுத போகிற மெத்தட் எல்லாமே ஓவர் ரைட் மெத்தட் தான். ஸோ ஆன் கிரியேட்டுங்கிறது ஒரு மெத்தட், ஆன் கிரியேட் பண்ண போகிறோம் சரியா. அப்புறம் ஆன் கிரியேட்டுங்கிறது ஒரு மெத்தட். கெட் டெக்ஸ்ட்டை வந்து கெட் பண்ண போகிறோம். அதை கெட் பண்ணின டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை நேமுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா. இது நம்மளுடைய நார்மல் ஜாவா ப்ரோக்ராம். ஜாவா நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா இது எழுதிடலாம். ஸோ இதில் வந்து முக்கியமான புதுசு, இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இல்லாத ஒரு புதுசு என்னென்னா இன்டென்ட். ஸோ இன்டென்ட்டுங்கிறது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். இது நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். இன்டென்ட்டுங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ஐங்கிற வேரியபிள், அந்த ஐங்கிற நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நியூங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இன்டென்ட் அப்படிங்கிற கிளாஸ் உடைய யூஸ் என்ன அப்படின்னா, இது என்ன பண்ண போகுது, இதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. பேக்கேஜ் கண்டெக்ஸ்ட் நேம்ங்கிறதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ப்ரோக்ராம் இந்த இன்டென்ட்டுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க, டைப் பண்ணினீங்கனாலே, இப்போ நான் இதில் இன்டென்ட் அப்படின்னு டைப் பண்ணி காட்டுறேன். இன்டென்ட்டுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே பண்ணி என்னெல்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிற கோடிங்ஸ் நமக்கு வந்து வரும். இதில் என்னெல்லாம் இருக்குது ஓகேவா. நம்ம வந்து இன்டென்ட்டுக்கு உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரில அப்படின்னு நினச்சோம்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா அல்ட்டு அப்புறம் ப்ளஸ் இன்சர்ட் இந்த 2 கீயும் சேர்த்து கீபோர்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ இதில் நம்ம எதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரைட் மெத்தட்ஸ், என்ன மெத்தட்ஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்தோம், எது வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த இது வந்து நமக்கு இதில் அக்செப்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் இதை வந்து சேவ் பண்ணி அவுட்புட் வச்சுருக்கேன். அதனால் எடிட் பண்ணோன்னா அவுட்புட்டு எடிட் பண்ணலைன்னா நீங்கள் இதில் வந்து வச்சுட்டு என்ன வேணுமோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து வரும். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வரும். ஆல்ட் ப்ளஸ் இன்சர்ட் கீயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஸோ இன்டென்ட்டுங்கிறதுலேருந்து மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் தான் இன்டென்ட் கிளாஸ். அதில் புட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அப்புறம் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அந்த இன்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நம்ம கால் பண்ணுறோம். இன்டென்ட்டுங்கிற ஆப்ஜெக்டை கால் பண்ணோன்னா நமக்கு இந்த ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போயிடும் ஓகேவா. ஸோ நம்ம இதை வந்து பில்டு பண்ணிக்கலாம். நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். ஸோ இந்த க்ரீன் கலர் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா இது வந்து ஆப் ரன் பண்ணுது. இது எக்ஸிக்யூட்டிங் டாஸ்க். ஸோ இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் வந்து ப்ரோக்ராமில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. அப்போ போயிட்டு ப்ரோக்ராமில் எடிட் பண்ண முடியாது. இது ஃபுல்லாக ரன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா சாஃப்ட்வேர் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக ரன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண தான் செய்யணும். இந்த கிரேடல் பில்ட் ரன்னிங் இதுதான் வந்து கம்பைல் பண்ணுது, எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குதா, எரர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணி சொல்லுது. எமுலேட்டர் ஓப்பன் ஆகுது. நம்மளுடைய எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் ஓகே டீட்டெயில்ஸ் கேட்குது. நம்ம இதில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. டைப் பண்ணோன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். கர்சர் வரல.
கர்சர் வந்துச்சு கிரேஸ். சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இது நம்மளுடைய செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இது அவங்களுடைய நேம், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட்டட்.